நத்திங் மொபைலுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யுது. அதோட டிசைனும் சரி, அதோட பெர்ஃபார்மன்ஸ் சரி, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக லான்ச் ஆன நத்திங் 2A ப்ளஸ் மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைல் சரி நல்லா சக்கப்போடு போட்டுச்சு. அந்த லைனப்பில் வந்து இப்போ நத்திங் 3A சீரிஸில் வந்து 3A ப்ரோ அந்த மொபைல் வந்து இப்போ லான்ச் ஆக போகுது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நியூ மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை பார்த்துக்கிட்டு, இந்த மொபைலோட பெர்ஃபார்ம் எப்படின்னு பார்த்துட்டு மொபைல் வாங்குறது ரொம்பவே நல்லது. நத்திங் மொபைல மெயினாக நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் தான். டிரான்ஸ்பரண்டாக டிசைனில் பேக்கில் வந்து அந்த கிளிப் லைட் இருக்குல்ல, அதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாரையும் வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணுது. ஏன்னா அந்த ஒரு டிசைனில் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குறாங்க, ஒரு ஐஃபோன் பிடிச்ச ஃபீல் நமக்கு இருக்குது. அப்படிங்கனால மோஸ்ட்டாக வந்து அந்த ஃபோனை எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தால் ஃபஸ்ட்டு எஸ்ஓசியை பொறுத்த வரைக்கும் கேமிங் எஸ்ஓசி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 செட் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஜிபியூ பொறுத்த வரைக்கும் Adreno 810 ஜிபியூ அதனால் இதில் கொடுத்துருக்கனால வந்து நமக்கு எந்த ஒரு லேக்கிங் இஷ்யூ இல்லாமல் நம்ம கேம்லாம் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ரன் ஆக யூஸ் ஆகுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன எல்லா மொபைலும் சரி Android 15 தான் வந்து லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை இதில் நத்திங் OS 3 இருக்கலாம். ஸோ அதுவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்பவே ஸ்பெஷலாக இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். Android 15 ப்ளஸ் நத்திங் OS 3 ரெண்டுமே சரி சக்கப்போடு போடும். டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா இதில் வந்து 6.78 ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120 ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. நீட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2500 நீட் பிரைட்னஸ். ஸோ வந்து நீங்கள் வெளிச்சத்தில் கூட அதாவது வெயிலில் கூட நீங்கள் நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லான்ச் ஆகிற எல்லா மொபைலுமே செக்யூரிட்டி அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால. அதே மாதிரி இந்த நத்திங் A3 ப்ரோலையுமே சரி 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா இதில் 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா பக்கம் வந்தால் இதில் சோனியோட 50 MPக்கான சோனி LYT 600 அப்படிங்கிற சென்சார் இதில் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த கேமரா இது நமக்கு வருது. அப்புறம் அது மட்டும் இல்லை 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 50 MPக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. 60S அல்ட்ரா ஜூமிங் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டெபிலைசேஷனோட உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாலும் இதில் ரேம் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 12256 அதுதான் இப்போதைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் ஒரு சில அரசல் குரசலாக நியூஸ் வந்திருக்குது. March 4 அன்னைக்கு இந்த மொபைலோட லான்ச்சஸ் இருக்குது. அதே டைமில் வந்து ப்ரீ புக்கிங் நடந்துடும். இந்த மொபைலோட ரிவ்யூ வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த மொபைல் எப்படி இருக்குன்னு நம்மளும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.